நேரடியாக 2 முறை அந்த குடியிருப்புக்கு நேரடியாக சென்று அந்த குடியிருப்பு எல்லாத்தையும் நேராக சந்திச்சேங்க. காலையில் 7 மணிக்கு போயிட்டு 8:30 மணி வரைக்கும் அவர்களோடு இருந்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டறிந்து, இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு உரிய நிவாரணம் பெற்று தீர்மானம் கொண்டு வரோம். அவர்களுக்கு நடப்பாண்டிற்கான வரியை செலுத்தினால் போதும். ஸோ அவங்க ஆக்குபன்சியிலேருந்து தான் வரி செலுத்தணுங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளறுபடிகள் எல்லாத்தையும் கலைந்து அவர்களுக்கு ஏற்கனவே நேரடியாக போய் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அரசியல் சாயம் பூசுறதுக்கு கடந்த திங்கக்கிழமை மக்களை திரட்டிட்டு போய் கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்காங்க. நான் போன வெள்ளிக்கிழமை போய் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுக்கான தீர்வை சொல்லிட்டு வரோம். ஆனால் இந்த 5 ஆண்டுகள், இன்னும் குறிப்பாக இந்த 4 ஆண்டுகள்ங்க, திருப்பூர் மாநகராட்சிக்கு அது பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் பள்ளி வகுப்பறைகள்ங்க, இந்த ஒரு வருடத்திற்கான எங்களுடைய செயல் திட்டம் இன்னும் நிறைய பூங்காக்களை உருவாக்குவது, குழந்தைகளுக்கான புதிய கட்டடங்கள், கழிவறைகளை உருவாக்கி கொடுப்பது, ட்ரைனேஜுங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுங்க, அதே போல் தார் சாலைகள் முழுவதுமாக புனரமைப்பது. இன்னும் திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 756 ரோடு யூனிகோடு இல்லாமல் இருந்ததுங்க. 756 ரோடு யூனிகோடு இல்லாமல் இருந்ததெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் விரைவில் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். நாங்கள் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உரிமையோடு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தேங்க்யூ.